புதிய உலகும் திருக்குறளும் என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றோம். எத்தனையோ சிந்தனைகளை அடுத்த நூற்றாண்டு கேள்வி கேட்டிருக்கிறது. எத்தனையோ தத்துவங்களை அடுத்த தலைமுறை விவாதத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளை கடந்தும் கூட திருக்குறள் எல்லா மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு தீர்வாக அமைந்து கொண்டே இருக்கின்றது. உலக மக்களுக்கெல்லாம் செய்யப்பட்ட ஒரு நீதி நூல், மானுட சாசனம் என்றே திருக்குறளை நாம் கணித்து சொல்லிவிட முடியும். புதிய உலகும் திருக்குறளும் என்ற அரும் உரையாற்றுவதற்காக உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில் நாம் அழைக்க இருப்பது எழுத்தாளர் இரா சின்னசாமி அவர்களை அழைக்கின்றோம். அதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு இனிய அறிமுகம் இந்த அரங்கத்திற்காக. இரா சின்னசாமி. ஜாதி மோதல்கள் ஒரு சமூக பகுப்பாய்வு 1980 முதல் 2005 வரை என்கிற தலைப்பில் தனது முனைவர் பட்டத்தை பெறவிருக்கிற இரா சின்னசாமி தற்போது மணிமுத்தாறு காவல் பயிற்சியகத்தில் கமாண்டராக பதவி வகிக்கிறார். சின்னசாமியின் சொந்த ஊர் கோவை மாவட்டத்தில் உள்ள தேவராயபுரம். தேவராயபுரத்திலேயே ஆரம்ப கல்வியையும், கோவை அரசு கல்லூரியில் புவியியலும், முதுகலையில் அடுத்தடுத்து 2 MAவையும் பயின்ற இவர் 1991 சாரதாமணியை திருமணம் செய்து கொண்டார். பொறியியல் படிக்கும் ரவிபாரதி மற்றும் ஆதித்யன் ஆகிய 2 மகன்கள் இவருக்கு உள்ளனர். கிராமம், விவசாயம் சார்ந்த ஆழ்ந்த பற்று கொண்டவர். உயிர்மை, காலசுவடு, தீரா நதி ஆகிய இலக்கிய இதழ்களில் தொடர்ந்து கவிதை, கட்டுரைகளை எழுதி வரும் இவர் TNPSC மூலம் காவல்துறை பணிக்கு வந்திருக்கும் சின்னசாமி அவர்களுக்கு பல அரசு துறைகளில் பணியாற்றிய அனுபவம் உண்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் 9 வருட பணி, கூட்டுறவு சங்கங்களின் ஆய்வாளராகவும், பத்திரப்பதிவுத்துறையில் சற்பதிவாளராகவும், தொழிலாளர் நலத்துறையில் மாவட்ட தொழிலாளர் நல அலுவலர் என பல்துறை அனுபவத்துடன் 1998 காவல்துறை பணிக்கு வந்த சின்னசாமி அவர்கள் தான் அத்துறைக்கு வந்த காரணங்களாக கூறுவது, சாமானிய மக்களின் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளையும் நானே நேரடியாக உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன், அந்த காரணத்தினால்தான் காவல்துறையில் சேர்ந்ததாக குறிப்பிடுகிறார். அனைவருக்கும் வணக்கம். எனது கையில் எந்த குறிப்புகளும் இல்லை. ஏனென்றால் அனைத்தும் நெஞ்சில் உள்ளது. எதையும் பார்த்து பேச வேண்டியதில்லை, இதயத்தை திறந்து பேசினாலே போதும். நான் காவல்துறையில் கண்காணிப்பாளர், SP. அந்த மரியாதை எப்பொழுதும் உண்டு. அதைவிட பெருமையாக நினைப்பது, ஒரு அறிவார்ந்த மனிதர், ஒரே ஒரு அறிவார்ந்த மனிதர், நீங்கள் அறிவார்ந்தவர் என்று ஒரு முறை சொன்னால் முப்பது ஆண்டு காவல் பணியில் இருந்ததை விட சந்தோஷம் அடைவேன். உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதுவும் நிலையாக இல்லை, எதுவும் நிலையாக இல்லை. சங்க இலக்கியங்களில் ஒன்றை நிலையாக இருப்பதாக சொல்வார்கள், அது புகழ். செல்வம் நிலையாக இல்லை, அறிவு நிலையாக இல்லை. அறிவும் செல்வமும் போன்ற விஷயங்களே நிலையாக இல்லாத போது ஒரு விஷயம் நிலை என்று சொல்வார்கள், புகழ். புகழ் கிடைக்கும் என்றால் எந்த நிலைக்கும் எவ்வளவு உயிரையும் கொடுப்பார்கள். வழி வரும் என்றால் உலகம் கிடைத்தாலும் அந்த செயலை செய்ய மாட்டார்கள். தான் புறநானூறு சொல்லக்கூடிய விஷயம். புகழ் கிடைக்கும் என்றால் உயிரையும் இழப்பர்,
பழி வரும் என்றால் உலக கிடைத்தாலும் செய்ய மாட்டார்கள். அது தமிழ் இனத்தினுடைய மிக ஆதாரமான ஒரு ஒரு கொள்கையாக, வேறாக, ஆணி வேறாக நாம் அதை கொள்ளலாம். இந்த புகழ் என்பதே இப்போ நமக்கு கேள்விக்குறியா இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனையை உங்க முன்னாடி வைக்கிறேன். எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, புகழ் வரும் என்றால் உயிரையும் கொடுத்து வாங்கக்கூடிய புகழ் அதுவே நிலை இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நான் முதல்ல வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை. காந்திய இன்னைக்கு தூற்றுகிறார்கள். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து 30-40 கோடி மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வெறும் ஒரு கொள்கைவாதியாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு 100 கோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வழிகாட்டியாக இருந்த காந்தியை இன்னைக்கு தவறாக பேசுறாங்க. ஏன்? அப்ப அவர் வாங்காத புகழா? நேற்று புகழோடு இருந்தவர் இன்று புகழோடு இல்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புகழோடு இருந்தவர் இன்று புகழோடு இல்லை. மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதன், ஒரு பெரு வீரன், உலகத்தையே வென்ற வீரன், இன்னைக்கு உலகத்தை வென்றார். சரித்திர புத்தகத்துல தான் இருக்கு. அப்ப புகழ் என்பதே அழியக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா வாழ்க்கையில எது நிலை, எது நிலையானது? செல்வத்தை சேர்க்காதேன்னு நாம சொல்றோம், ஏன்னா அழிஞ்சு போயிடு. அறிவை சேர்க்காதேன்னு நாம சொல்றோம், அது மாறிக்கொண்டே இருக்கும். கல்வியை சேர்க்காதே என்றோம், புதுசு புதுசுதான் வந்துட்டே இருக்கும். பதவி அதிகாரம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடு, நிலை இல்லை. அப்ப எதைய விரும்புவது இந்த உலகம்? எது இந்த உலகத்தினுடைய வேட்கையாக இருக்க வேண்டும், நோக்கமாக இருக்க வேண்டும், குறிக்கோளாக இருக்க வேண்டும், லட்சியமாக இருக்க வேண்டும்? மிகப்பெரிய கேள்வி. நமக்கு சொல்லப்பட்ட புகழே நிலையில்லை என்ற போது அப்ப எதை தேடிய வாழ்க்கை நம்முடையது? எதை நோக்கியதான வாழ்க்கை நம்முடையது? இந்த கேள்வியை முன்னாடி வைப்போம். இப்போ உலகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எது உலகம்? எது உலகம்? நமக்கு தெரிஞ்ச புவியியல் உலகம் அது உலகமா? அரசியல் உலகம் அது உலகமா? சமூக உலகம் அது உலகமா? எது உலகம்? அப்ப உலகம்னு நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பையும் நிலப்பரப்பின் மேல் வளர்ந்த வாழுகின்ற உயிர்களையும் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தையும் அதுக்கு மேல போகக்கூடிய இருக்கக்கூடிய வானத்தையும் வச்சுக்கிட்டா அப்ப பிரபஞ்சம்ன்றது எது? அப்ப பிரபஞ்சம் வேற இல்லை. பிரபஞ்சம் வேறனா உலகங்கிறது உலகம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற உயிர்கள் பற்றிய அறிவுதான் அவனுடைய உலகம். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு உலகம்னு கேட்டா என்ன தெரியும்? பக்கத்தில் இருக்க ஊரு, அவனுடைய சொந்த ஊர், அதில் இருக்கக்கூடிய நிலம், அதில் விளையக்கூடிய பயிர், அவர் வளர்க்கின்ற விலங்கு, அவருடைய சொந்தம். அப்போ உலகம் என்பது வாழுகின்ற, வாழ்ந்த, வாழப்போகின்ற உயிர்கள் பற்றிய ஞானம் என்று வைத்துக் கொண்டால் திருவள்ளுவருக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது.
நேற்றைய உலகம் இன்னைக்கு இல்லை. நேற்று ஒரு நொடிக்கு, ஒரு கணத்திற்கு கணம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எந்த உலகம் நிலையானது? உலகம் நிலையானதா? இல்லை. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது நாளானிக்கு இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. நேற்று இருந்த மனிதன் இன்று இல்லை. நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகம். நான் சொல்ல, நேற்றுக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லையா, அதை பெருமையா சொல்றாரு வள்ளுவர். நேற்றுக்கு இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை அப்படின்றத ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய மனிதர் ஞானி திருவள்ளுவர். சாதாரண இல்லை, அவரை வேற இடத்துல வைக்கணும். தவறிட்டோம். அவரை நம்ம பாராட்டுறோம், அவரை வணங்குறோம், அவரை பேசுறோம், அவரை பத்தின விவாதம் வச்சிருக்கோம். இது போதாது. திருவள்ளுவர் அமைப்புகள்னாலேயோ, கழகங்களாலேயோ, பேருந்துல எழுதுறதுனாலேயோ, பள்ளிக்கூட சுவர்களில் திருக்குறளை எழுதி வச்சிருக்கிறதுனாலையோ, பாட புத்தகத்தில் மனப்பாட பகுதியில் திருக்குறளை ஒரு 10 திருக்குறளை வச்சிருக்கிறதுனாலையோ திருவள்ளுவருக்கு நாம் அவருடைய தகுதிக்கு அவமதிப்பு செய்கிறோம் என்பதை நான் இந்த அவையில பதிவு பண்றேன். ஏன்னு கேட்டா, உலகத்துல எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, சமய அறிஞர்கள் இருக்காங்க, எவ்வளவோ சிந்தனையாளர்கள் இருந்திருக்காங்க. எல்லோரையும் படிக்கிறோம் நம்ம. அது அரசியல் சார்ந்த சிந்தனையாகட்டும், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையாகட்டும், சமூகம் சார்ந்த சிந்தனையாகட்டும், நீங்க மதம் சார்ந்த சிந்தனையாகட்டும். மதம் சார்ந்த சிந்தனை மதங்களாக மாறிடுச்சு. பொருளாதாரம் சிந்தனை பொருளாதார கோட்பாடுகளாக மாறிடுச்சு. சமூகம் சார்ந்த சிந்தனை சமூக கோட்பாடுகளாக மாறிடுச்சு. அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்று வரை உலகத்தில் பிறந்த மனிதர்களுடைய நல்வாழ்வுக்கான மானுடம் என்ற ஒரு சிந்தனையும், மானுடம் சிறப்பாக வாழ வேண்டும், மானுடம் சிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில், சிந்தித்த கோடான கோடி மனிதர்களில் தலைமையானவர் என்றால் அது திருவள்ளுவர் மட்டும்தான். இதுக்கு காரணம் இருக்கு. அது தமிழ் பெருமை பேசுவது, தமிழ் மொழியை பெருசுபடுத்துறது, தமிழ் சமூகத்தை பெருசுபடுத்துறது, தமிழ் புலவனை பெருசுபடுத்துறது, அந்த விஷயமே இல்லை. தமிழ் புலவனுக்காகவோ தமிழ் மொழிக்காகவோ தமிழை பெருமைப்படுத்தணுன்றதுக்காகவோ இந்த வாக்கியம் சொல்லப்படவில்லை. நீங்க யாராவது அறிஞர்கள் இருந்தா அதை எடுத்து விவாதத்துக்கு கொண்டு வாங்க, நம்ம பேசுவோம். மிகச்சிறந்த கோட்பாடுகளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனைகளும் மதங்களாக மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் தெரியும். மிகச்சிறந்த மானுடம் குறித்த சிந்தனை எல்லாம் மத வடிவில் மாறிவிட்டது, மத கோட்பாடுகளாக மாறிவிட்டது. கிறித்துவம், இஸ்லாம், ஜைனம், பௌத்தம், இந்து மத கோட்பாட்டுக்குள்ளதான் மனுஷனை பத்தின சிந்தனை பூரா அடங்கி போச்சு. ஆனா திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அவர் மட்டும்தான் இந்த மதங்களுக்குள் அடங்காத ஒரு மதத்தை உருவாக்கிய சிந்தனையாளர். அதுக்கு பேரு மனிதம் என்ற மதம். மனுஷனை வணங்கக்கூடிய மதம், மனிதர்களை போற்றக்கூடிய மதம். எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? ஆன்மா, மனிதன், அவனுடைய வாழ்க்கைக்கான நோக்கம் பிரம்மத்தை கிட்ட போய் சேரணும், ஜீவாத்மா பரமாத்மா கூட இணையணும். அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கம். நீ செய்த தவறுகளை மன்னித்து நீ கடவுளிடம் நான் கொண்டு சேர்ப்பேன். எல்லாமே கடவுள் அப்படின்ற விஷயத்தை மேலாகவும் மனிதன்ற விஷயத்தை கீழே வச்சு மனிதனை கடவுளிடம் சேர்க்கின்ற ஒரு பணியத்தை எல்லா மதமும் செய்யும்.
இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ மனிதனா இருக்கிற, நீ கடவுள்கிட்ட போய் சேரணும். அதான் உன் வாழ்க்கை நோக்கம். அந்த கடவுள்கிட்ட போய் சேரணும்னா நீ என்ன செய்யணும்? அதுக்கான வழிகாட்டுதல் தான் மதங்கள், மத நெறிகள், கோட்பாடுகள். நீ கடவுளை வணங்க வேண்டும், 5 முறை தொழ வேண்டும், நீ கோயிலுக்கு போக வேண்டும், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், அல்லது இதை செய்ய வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும், வேள்விகள் செய்ய வேண்டும். எல்லா விஷயங்களுமே நீ கடவுள்கிட்ட போகணும்னா நீ செய்யணும்னு சொல்லியிருக்கு. திருக்குறள் மட்டும்தான் மனுஷனை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, மனிதனையே கடவுளாக மாற்றிய ஒரு மதம் திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனுஷனத்தையும் அங்க கொண்டு போறான். வேற யாரையும் அவர் மனுஷனை தெய்வமாக்கக்கூடிய இலக்கியம், ஒரு படைப்பு, ஒரு சிந்தனை. நீங்க அது வேற மாதிரி தான் பார்க்கணும். நீங்க பைபிளை படித்தாலும் சரி, குரானை படித்தாலும் சரி, அல்லது பாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே படித்தாலும் சரி, நீங்கள் மனிதனை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வழியாகத்தான் அது சொல்லப்பட்டிருக்குமே தவிர, மனிதனை கடவுளாக்கக்கூடியதாக எதுவுமே சொல்ல, உலகத்தில் எதுவுமே சொல்ல. இது சிறப்பு இல்லையா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். ஐயா இருக்கா மனுஷன்? எங்க இருக்கான் கடவுள்? ஒரு தகவல், 1330 திருக்குறள்ல எந்த இடத்துலையுமே கடவுள்ன்ற வார்த்தையே இல்லை. பாத்தீங்களா? 1330 திருக்குறள்ல எந்த இடத்துலையுமே கடவுள்ன்ற வார்த்தையே இல்லை. கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப அவன் யாரு? அவன் என்ன எழுதியிருக்கான்? இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு நான் திருக்குறளை நாம பேசுறோம் அப்படின்றதுக்கு நான் ஒரு மையமான ஒரு விஷயத்தை சொல்றேன். திருக்குறள் என்பது மன்னர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு ஒரு கருத்து ஓடிட்டு இருக்கு. பொருள் அதிகாரத்துல முழுக்க அரசன், அமைச்சு, அதுக்கு பின்னாடி படை, குடி, அரண், கூழ், ஊழ் அப்படின்னு அது 70 அதிகாரத்துல முக்கியமா சொல்லியிருக்கான். 38 அதிகாரத்துல அறம், 25 அதிகாரத்துல காதல், 70 அதிகாரம் அமைச்சு, அரசன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சர்வ அதிகாரம் இருந்திருக்கு, ஒரு தாய் அதிகார அமைப்பு இருந்திருக்கு. அது தாயை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சமூக அமைப்பு. தந்தை அதிகாரம் இருந்திருக்கு, கொடுங்கோலாட்சி இருந்திருக்கு, குழுவாட்சி இருந்திருக்கு. இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சியில அது இன்னும் சொல்ல போனா நிறுவன ஆட்சி இருந்திருக்கு, கட்சி ஆட்சி இருந்திருக்கு. கம்யூனிசம் கட்சி ஆட்சி, நிறுவன ஆட்சி எலைட் கவர்மெண்ட், அது ஒரு நிறுவன ஆட்சி.